ஸோ போட்டித் தேர்வுக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ இந்த புத்தகத்தை, இந்த பாடத்திட்டத்தை தமிழில் படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்குதா அப்படின்னா கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது வேறு சில புத்தகங்களினுடைய தழுவல் மொழிபெயர்ப்பு தானே தவிர்த்து உண்மையிலேயே இப்போதைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதற்கு ஏற்றாற் போல ஒரு புத்தகம் தயார் செய்யப்பட்டு தமிழில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய புத்தகம் அப்படிங்கிறது இந்த அரசியலமைப்பினுடைய பிரதிபலிப்பு அப்படிங்கிறது. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சிறப்பம்சம், ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால், நீங்கள் இந்த புத்தகத்தை முதல் முறையோ இரண்டாவது முறையோ படிக்கும்போது எந்த விதமான ஒரு ஆசிரியரின் உதவியின்றி உங்களால் கருத்துக்களை, தகவல்களை முழுமையாக உள்வாங்கி தேர்வில் அதிகமான மதிப்பெண்களை பெற உதவும். இது முதுநிலை தேர்வுக்கும் பொருந்தும், முதன்மை தேர்வுக்கும் பொருந்தும். இட் ஹெல்ப் போத் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ். இந்த ரெண்டுக்குமே ஏற்ற மாதிரி தான் இந்த விஷயத்தை இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் இந்த புத்தகத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் இப்போ காட்டுறேன். ஸோ புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தடிமனான ஒரு புத்தகம். ஸோ அதாவது ஒரு 1112 பக்கங்கள். ஸோ இந்த புத்தகம் ரொம்ப ஒரு தடிமனான ஒரு புத்தகம் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தடிமனுக்கான காரணம் அப்படிங்கிறது, நான் எந்த விதமான ஒரு தகவலையோ, ஒரு சின்ன ஃபேக்டையோ, இல்லை ஒரு சின்ன கான்செப்டையோ அனலிட்டிக்கலோ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் உருவாக்குனது. ஸோ உங்களுக்கே தெரியும், நான் 120 பக்கத்துலேயே என்னால் அரசியல் புத்தகத்தை போட முடியுது. அதே நேரத்தில் 1112 பக்கங்கள்லையும் போட முடியுதுன்னா, இந்த ரெண்டுக்குமான வேறுபாட்டை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும். இது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு புத்தகம், ஒரு எக்ஸாஸ்டிவான ஒரு புத்தகம். இந்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறது உங்களுடைய முதல்நிலை தேர்வுக்கும் சரி, முதன்மை தேர்வுக்கும் அரசியலமைப்பு சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும், கிட்டத்தட்ட 90% கேள்விகளுக்கு விடையளிப்பதற்கு இந்த புத்தகம் உங்களுக்கு உதவி புரியும். சரியா? அதே மாதிரி பேப்பருமே கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டாக போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ பைண்டிங்குமே பக்காவான ஒரு பைண்டிங். இந்த புத்தகத்துடைய விலை நேரடியாக வாங்கினீங்கன்னா நீங்கள் 850 ரூபாய். கொரியர் சார்ஜஸ் அப்பப்போ மாறும். சரிங்களா? நீங்கள் நினைக்கலாம் இந்த புத்தகம் உடனே எழுதிட்டேன் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு எனக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. ஏன்னா நான் ஒரே முறையாக உட்காந்து புத்தகம் தயார் செய்யலை. வருஷம் எழுதுன்னு நினைப்பேன், கொஞ்சம் சாப்டர் எழுதுவேன், அப்போ விட்டுருவேன். பட் இந்த வருடம் எப்படியாவது இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு கடும் பிரயாசம் பண்ணி இங்கிலீஷில் பண்ணிட்டோம். பட் இங்கிலீஷ் டிசைனிங்கில் லேட் ஆகிறதுனால பண்ண முடியல. சரி, தமிழை நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அரசியலமைப்பை பற்றி நீங்கள் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காலத்தில் நம்மக்கிட்ட அரசியலமைப்பு இல்லை, நம்மளுடைய செங்கோல் இருந்தது. அந்த செங்கோலை சரி செய்யக்கூடியதாக என்னென்னா அரசியலமைப்பு, அதற்கு இணையான ஒன்று அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு விஷயம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட். ஸோ நான் என்னென்ன மாதிரியான புத்தகங்களை பயன்படுத்தி இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்கு பயன்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கான ஒரு சின்ன ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 85 சாப்டருக்கான ஒரு இன்டென்ட். புரியுதுங்களா? ஸோ ஆரம்பிக்கும் போதே மற்ற புத்தகத்தை மாதிரி நேரடியாக அரசியலமைப்பினுடைய பரிணாம வளர்ச்சிக்குங்கிறதுக்கெலாம் நான் போகலை. அரசியலமைப்புனா என்ன, அதுக்கப்புறம் ஸ்டேட், நேஷன் அண்ட் சாவரிட்டி. இப்போ நிறைய இடத்துல குழப்பம். ஸ்டேட்னா என்ன, கவர்மெண்ட்னா என்ன, நேஷன்னா என்ன. அப்போது இந்த அடிப்படையான கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கோடு தான் இந்த புத்தகம் அடிப்படையில் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்ல 6லேருந்து 7 சாப்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது பண்ணி அரசியலமைப்பு ஒரு அறிமுகமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டாபிக் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு என்றால் என்ன, அது ஏன் முக்கியமானது, உங்களுடைய அன்றாட வாழ்வில் அரசியலமைப்புடைய பங்கு என்ன, அதன் பொருள் மற்றும் முக்கியத்துவம், வரையறை, முக்கியத்துவம் மற்றும் எல்லை, அது ரிலவெண்ட்டான டாக்ட்ரின்ஸ் அண்டு இது,
அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி, அடிப்படை சட்ட மற்றும் அரசியலமைப்பு கோட்பாடுகள், அரசியலமைப்பும் சட்டத்தினுடைய ஆட்சியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், நேஷன் அண்டு சாவரனிட்டி. இதில் இருக்கக்கூடிய பேசிக்காக உள்ள விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசுனா என்ன, தேசம்னா என்ன, தேசம்னா என்ன, அரசு மற்றும் தேசத்துக்கான ஒரு கம்பேரிசன். ஸோ இந்தியன் கண்டெக்ஸ்டில் வந்து இந்தியா வந்து என்ன, ஒரு நேஷன் ஸ்டேட்டா இல்லை ஸ்டேட் நேஷனா அப்படிங்கக்கூடியது. ஸோ இறையாண்மைன்னா என்ன, டைமென்ஷன்ஸ் ஆஃப் சவரின்ட்டி, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன, ஸோ இந்தியாவின் தனித்துவமான நிலை. ஸோ மக்கள் இறையாண்மை ப்ளஸ் அரசியலமைப்பு இறையாண்மை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மக்கள் இறையாண்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மக்கள் இறையாண்மை அப்படிங்கிறது வி த பீப்புள் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதுதான் பாப்புலர் சவரின்ட்டி அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மக்கள் இறையாண்மை. பட் அரசியலமைப்பு இறையாண்மை அப்படிங்கும்போது இதோட சேர்த்து இந்தியாவில் வந்து உச்சபட்சமான எல்லா விதமான அதிகாரத்தையும் கொண்டது அரசியலமைப்பு. அதனால இந்த மாதிரி அடிப்படையாக உள்ள விஷயங்களையுமே வந்து என்ன நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்த அரசாங்கத்தினுடைய வடிவங்கள், அமைப்பு முறைகள் மற்றும் வகைப்பாடுகள், கூட்டாட்சி கட்டமைப்பு மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி, இது மாதிரியான ஒரு விஷயம். அடுத்த அரசாங்கத்தினுடைய அங்கங்கள் மற்றும் அதிகார பகிர்வு. அடுத்த அரசியலமைப்பு வாதம்னா என்ன, அரசியலமைப்பு அறநெறினா என்ன, கான்ஸ்டியூஷனலிசம் அண்ட் த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி. ஸோ கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை யூபிஎஸ்சிலையும் கேட்டிருக்கான், டிஎன்பிஎஸ்சிலையும் அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இப்போதைக்கு என்ன இதில் இந்த ஐ கேன் சேலஞ்ச், there is no other book in the market which covered extensively based on the PYQ. அதாவது வந்து முந்தைய ஆண்டு பாடத்திட்டத்தை அடிப்படையாக வச்சு ஒரு விரிவான ஒரு விளக்கமான ஒரு புத்தகத்தை நீங்கள் சந்தையில் இப்போ வாங்க நினைச்சாலும் வாங்க முடியாது. அப்படி ஒரு புத்தகம் இல்லை. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் முறையோ இரண்டாவது முறையோ நீங்கள் தயார் செஞ்சாலே வந்து என்ன முழுமையாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஒரு முழுமையான இதில். ஸோ அடிப்படை சித்தாந்தங்கள், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன செக்குலரிசம் அண்டு சோசியலிசம், அதுக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ ஆரம்பத்திலே இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா, முதல்ல தினசரி செய்தித்தாள்களில் வரக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய பாடத்திட்டத்தோடு உங்களால் பொருத்தி பார்க்க இயலும் என்று நான் வந்து கருதுகிறேன். சரியா? ஸோ அதனால தான் இந்த அடிப்படைக்கே கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 150 பக்கம் 70 பக்கம் வரைக்கும் வந்து எடுத்திருப்பேன். சரிங்களா? அடுத்துதான் ஆரம்பிக்க 8வது சாப்டர்லாம். ஸோ இந்தியன் அரசியலமைப்பினுடைய பரிணாம வளர்ச்சி, அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்குனது என்ன, சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய ஆதாரங்கள், இந்திய அரசியலமைப்பினுடைய சிறப்பம்சங்கள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள். ஆக்சுவலி இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த புத்தகத்தை நான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பேனே தவிர்த்து நான் இன்னொரு புத்தகத்தை கூடியதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆர்டர் இதெல்லாம் நான் ஓனாக ரீட் பண்ணும்போது எனக்கு எதை படிச்சுட்டு எதை படித்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ல உருவாக்கின சாப்டர்ஸ் தான். சரியா? ஸோ இந்திய அரசியலமைப்பினுடைய பகுதிகள் மற்றும் அட்டவணைகள், ஃபிலாசபி அண்ட் ப்ரையாம்பிள். ஸோ இதையே கிட்டத்தட்ட 15 பக்கம் கொடுத்துருப்போம். நான் ஒன்றா காட்டுறேன் ஒரு சாப்டர். அடுத்து ஒன்றியமும் அதன் ஆட்சி பொறுப்பும், அதுக்கப்புறம் வந்து குடியுரிமை, அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள். சரியா? ஸோ அடிப்படை உரிமைகளை நிறைய தனித்தனியாக பிரிச்சு பாருங்க. அடிப்படை உரிமைகளுடைய கட்டமைப்பு விதிகள், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி உரிமை. இப்போ இதெல்லாம் நான் ஒவ்வொரு சாப்டராகவே பிரிச்சுட்டேன். மற்ற இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கே ஒரே சாப்டர் தான் இருக்கும். நான் அப்படி இல்லாமல் டீட்டெயில்டாக இது பண்ணியிருக்கேன். சரிங்களா? அவங்களுக்கே புரியுது. நான் உள்ள காமிக்க ஸோ இந்த புத்தகம் வந்து எப்படி இருக்குது, இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணக்கூடிய உரிமைகள், அதுக்கப்புறம் அடிப்படைகள் உரிமைகள் மீதான விதிவிலக்குகள், அடிப்படை கட்டமைப்பு கோட்பாடு, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், வரலாற்று, அடுத்த அடிப்படை கடமைகள், அரசியலமைப்பு. அடிப்படை கடமைகளுக்கு அப்புறம் நான் எங்கே போயிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்டுக்கு போயிருப்பேன், அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு போயிருப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரலிஸ்ட்டுக்கு போயிருப்போம், அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற உறவுகள் போயிருப்போம், நிர்வாக உறவுகள் போயிருப்போம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற சாப்டருக்கே வருவோம். ஸோ இந்த புத்தகத்தினுடைய வடிவமைப்பு அப்படிங்கிறது முழுக்க நானாக இது பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லியாமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட், அடுத்து அட்டார்னி ஜெனரலு, அடுத்து வந்து யூனியன் லெஜிஸ்லேச்சர், அடுத்து ஆன்டி டிஃபெக்ஷன்லாம், நாடாளுமன்ற அலுவலர்கள், நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள், நாடாளுமன்ற முறைகளினுடைய சாதனங்கள், சட்டம் இயற்றக்கூடிய ஒரு நடைமுறை. ஸோ இதே மாதிரி 84 சாப்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக
எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு என்ன வேணுமோ சரியா, அதை ஒரு ரொம்ப எளிமையான மொழியில நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த புத்தகம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தான். நான் புத்தகத்தினுடைய மற்ற கண்டென்ட்லாம் வந்து என்ன நான் உங்களுக்கு அடுத்தடுத்து காட்டுறேன். இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 84 சாப்டர் இருந்தாலும் நமக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்தான். நான் எப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து பார்க்கணும் சரியா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னா என்ன, நேஷன்னா என்ன, இதை நீங்கள் படித்தாலே தெளிவாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அஃபேர்ஸோடு இது பண்ணியிருப்பேன். அன்றாட மொழியில் நாம் அடிக்கடி அரசு மற்றும் தேசம் ஆகிய வார்த்தைகளை ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்துகிறோம். இருப்பினும் அவற்றின் தனித்துவமான அர்த்தங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. தேசியவாதம், இறையாண்மை, சர்வதேச உறவுகள் மற்றும் உள்நாட்டு அரசியல் இயக்கவியல் போன்ற கேள்விகளின் மையத்தில் இருந்த வேறுபாடு அமைந்துள்ளது. ஒரு தேசத்தை அரசாகவோ அல்லது தேசமாகவோ குழப்பிக்கொள்வது, அரபு வசந்தம், இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் அல்லது இந்தியாவுக்குள் நடக்கும் இயக்கங்கள் போன்ற நிகழ்வுகளை பற்றிய தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும். ஓகே.